ஒரு ஊழியக்காரர் அவருடைய சாட்சி புக்கில் எழுதியிருக்கிறாரு. காலையில் பைபிள் வாசிக்காட்டி அவங்க வீட்டில் டிஃபனே தரமாட்டாங்களாம். சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. காலைல பைபிள் வாசிச்சாதான் பிரேக்ஃபாஸ்ட். அப்போ ஒரு நாள் சொன்னாராம், நான் இன்னைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்களா, உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. உடனே அவர் சொன்னாரா, பார்ப்போம். மத்தியானம் வரைக்கும் வாசிக்கலையாம், மத்தியானம் சாப்பாடும் கிடையாது. சாயங்காலம் வரைக்கும் பைபிள் வாசிக்கலையாம், அவங்க அம்மா சொன்னாங்களா, நைட்டும் சாப்பாடு கிடையாது. அப்புறம் கேட்டாராம், உங்களுக்கு என்ன விட பைபிள் தான் முக்கியமா? அவங்க சொன்னாங்களா, நீ பைபிள் வாசிச்சா தருவேன், இல்லைன்னா தரமாட்டேன். அன்னைக்கு அவர் கோபத்தோட போய் பைபிள் வாசிச்சுட்டு, இப்படி ஒரு தாய் தகப்பனை எனக்கு கொடுத்தீங்களே ஆண்டவரே, ஈவிரக்கமே இல்லையே இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் வாசிச்சுட்டு சாப்பிட்டாராம். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவருடைய சாட்சி புக்கில் எழுதுறாரு, அன்றைக்கு என் தாய் தகப்பன் கர்த்தருக்குள் என்னை பைபிள் வாசிக்கிறதிலும் ஜெபத்திலும் நடத்தினது இன்று என்னை கொண்டு வந்து ஊழியக்காரனாய் நிறுத்தி இருக்கிறது.